எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாறாத ஆண்டவர் நான் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் சுகமாய் பத்திரமாய் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கை ஏதோ ஒரு நாள் ஜெபித்து அடுத்த நாள் விட்டு விட்டு ஓடுகிற வாழ்க்கை இருக்கவே கூடாது. சிலர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் எப்படி ஜெபிச்சோம் தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் எப்படி ஊழியம் செஞ்சோம் தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் எப்படி உபவாசித்தோம் தெரியுமா அப்படின்னு. அது அல்ல. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நீங்களும் நானும் உறுதியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து செய்கிற ஒரு ஜெபம், தொடர்ந்து செய்கிற ஒரு ஊழியம், தொடர்ந்து செய்கிற ஒரு வேத வாசிப்பு என்கிற ஒரு அமைப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நாம் ஜெபத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தரும் அவருடைய வாக்குத்தத்தமும் உறுதியாய் நம்மோடு கூட இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு, நமக்கு என்ன நன்மை கர்த்தர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரிடத்தில் வருவார் என்று சொல்லி நாம் தேவனை ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வமாய் இருக்கிறபடினால் அவர் கண்ணீரை விசாரிக்கிற தெய்வம், உன் ஏக்கத்தை தீர்க்கிறவர், உன்னுடைய எல்லா பாரத்தையும் நீக்குகிறவர், உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுகிறவர், உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா சத்ருவையும் உனக்கு சாதகமாய் மாற்றி தருகிறவர், எல்லாரையும் உனக்கு சமாதான வழியாய் மாற்றுகிறவர் சொல்லுகிறார். ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரிடத்தில் வருவார் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நிற்போம். அவர் பெரிய காரியங்களை செய்வார். நன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக. இந்த நாளில் எந்த நாளிலும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், சுகம், பலன், தைரியம், வல்லமை, அபிஷேக கிருபைகளை அளவில்லாமல் கொட்டி தருவீராக. மேன்மைப்படுத்தி உயர்த்தும் ஆண்டவரே. ஜெபத்தில் உறுதியாக இருக்க கிருபை தாரும். தள்ளாடுகிற விசுவாசம், தள்ளாடுகிற ஜெப வாழ்க்கை, தள்ளாடுகிற வேத வாசிப்பு இப்பொழுதே அகன்று போகட்டும். உறுதி படைத்தாரும். உன் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.